உத்தராகண்டில் உள்ள கேதார்நாத் உள்ளிட்ட 4 கோயில்களுக்கு பக்தர்கள் புனித பயணம் செல்லும் சார் தாம் யாத்திரை துவங்கியுள்ளது. இதற்கிடையே ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் உள்ள கேதார்நாத் கோயில் செல்லும் வழியில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சோன் பிரயாக் கௌரிகுண்ட் இடையே மலைப்பாதையில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டதால் புனித யாத்திரை தடைப்பட்டது. கேதார்நாத் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் அங்கிருந்து திரும்பிக் கொண்டிருந்தவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் வழியில் சிக்கினர். அங்கு பெய்த மிக பலத்த மழை காரணமாக திடீரென மலைப்பகுதி சரிந்து பிரதான சாலையில் டன் கணக்கில் இடிபாடுகளும் பாறைகளும் விழுந்து வழி முற்றிலும் முடக்கப்பட்டது. நிலச்சரிவு ஏற்பட்ட சமயம் இரவு நேரம் என்பதால் அந்த பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. அத்துடன் தொடர்ந்து மழை பெய்து கொண்டும் மலையிலிருந்து இடிபாடுகள் தொடர்ந்து சரிந்து விழுந்ததால் மீட்புப் படையினருக்கு பெரும் சவாலாக அமைந்தது. தகவல் கிடைத்தவுடன் சப் இன்ஸ்பெக்டர் ஆஷிஷ் திம்ரி தலைமையிலான சோன் பிரயாக் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் நவீன மீட்பு கருவிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அவர்களுடன் தேசிய பேரிடர் மீட்பு படையும் இணைந்து கூட்டு மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டது. மிக மோசமான வானிலையிலும் மீட்புக் குழுவினர் விடிய விடிய போராடி சிக்கியிருந்த 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு தைரியம் கூறி அவர்களை பாதுகாப்பான பாதையின் வழியை மீட்டனர். அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட பிறகு JCB மூலம் சாலையில் விழுந்த இடிபாடுகள் அகற்றப்பட்டு போக்குவரத்து மீண்டும் சீரமைக்கப்பட்டது.